ஒரு வயசானவர் ரிட்டையர்ட் பர்சன் பெரியவாளை தரிசனம் பண்ண வர்றார். பெரியவாட்ட வந்து புலம்புறார். பெரியவா என்னை இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து காப்பாத்துங்க. எனக்கு பேசாம சன்னியாசம் வாங்கி கொடுத்துருங்க. நான் திமேனு இங்கேயே இருந்துடுறேங்க. என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ரெகுலரா அவர் மடத்துக்கு வரவர். என்ன ஆச்சுங்கும்போது என்னத்த நான் சொல்றது? ஆத்துல எனக்கு மரியாதையே இல்லை. என் மனைவி கால வேளையில ஒரு காப்பி கேட்டேன்னா இப்போ உங்களுக்கு என்ன அவசரம்? சீத்த உட்காருவோம் எந்த ஆபீஸ்க்கு போறேன்னு கேட்கிறா. சரி பேப்பர் படிப்போம்னு ஹாலுக்கு போனோம்னா அங்க என் பிள்ளை பேப்பர் அப்படிங்கிட்டு இப்ப என்னப்பா நீங்க எந்த ஆபீஸ்க்கு போறேன் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நீங்க படிக்கலாங்கிறான். சரி குளிக்க போலான்னு பார்த்தாக்க என் மாட்டுப்பன் அப்பா நீங்க கொஞ்ச நேரம் ஹால்லயே உட்காருங்க நான் அம்மாக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணணும் குழந்தைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இப்ப நீங்க எந்த ஆபீஸ்க்கு போற விஷயத்த இருங்கோ அப்படிங்கிறா. மொத்தத்தை எனக்கு மரியாதையே இல்லை. இந்த வீடு நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. மொத்தத்துல பிடிக்கல பெரியவா அப்படின்னு ஒண்ணு. அப்படியா சொல்றா எல்லாரும்? எல்லாரும் ரொம்ப நல்லவா தானேடா அப்படிங்கிறேன். ஏன்னா ரெகுலரா எல்லாரும் வரவா. நல்லவா தானே அப்படின்னு கேட்கிறேன். என்னத்த நல்லவா வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் அப்படிங்கிற. சரி நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? காத்தால 4 மணிக்கு எழுந்திருப்பேன். அவள்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பா? அவள்லாம் 6 மணிக்கு எழுந்திருப்பா. பால்காரன் வந்து அதுக்கு அப்புறம் தான் எல்லாம் எழுந்திருக்கும். சரி 4லேருந்து 6 அந்த பாத்ரூம் ஃப்ரீயா தானே இருக்கும். பேசாம அப்ப நீயோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருக்கிற. அப்பவே குளிச்சிரு ரொம்ப நல்ல நேரம். குளிச்சுட்டு நல்ல காயத்ரி உட்காந்து பண்ண. நீ ஆபீஸ் போற நாள்ல எல்லாம் ரொம்ப பண்ணிருக்க மாட்டேன். 50 100 பண்ணிருப்ப. நல்ல 1008 பண்ணு 1000 பண்ணு சகஸ்ர காயத்ரி பண்ணு. நல்ல ஒரு காயத்ரி சொல்றதுனால நல்ல பலனும் உனக்கு உண்டாகும். பண்ணிட்டு போயே. அதுக்கப்புறம் வந்து காப்பி அவா கொண்டு வந்து கொடுப்பா குடி. அப்புறம் மடியா இருப்ப போய் பூஜை அறையில போய் உட்காந்துக்கோ. அவாலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போற வரைக்கும் பூஜை அறைக்கு போ. நன்னா விஸ்ராந்தியா உட்காந்து பாகவதம் படி பகவத்கீதை படி. ஆஃபீஸ் போற நாள்ல எல்லாம் உன்னால பூஜை பண்ண நேரம் இருந்திருக்காது. இப்போ உட்காந்து நன்னா ஏதோ உன்னால முடிஞ்சது 2 பூவை போடு. எல்லாரும் போன பிறகு மாமியாரும் மாட்டு பொண்ணு தான் உட்காந்துருப்பா. நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருப்பா உனக்கு சாதம் போடுறதுக்கு. ஏன்னா நீ சாப்பிட்டாதானே அவா சாப்பிட முடியும். உனக்கு சாதத்தை போட்டுட்டு அவ சாப்பிட்டுப்பா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நீ உட்காந்து பேப்பர் கிடக்கும் ஹாலில் அனாதையா கிடக்கும். அதை உட்காந்து நன்னா படிய பேப்பரை. அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி வாக்கிங் போ. பக்கத்தில் இருக்க உனக்கு கோவில் பக்கத்துலேயே இருக்கு. கோவிலில் போனீங்கன்னா பிரகாரம்னா சுற்றிட்டு வா போயிட்டு வா. போகும்போதே மாட்டு பண்ணிட்ட கூட்டுட்டு போ. என்ன வாங்கிட்டு வரணும்? காய் வேணுமா பழம் வேணுமா பூ வேணுமா ஏதாவது வாங்கி கொண்டு உபகாரமாக இருந்துட்டு போயேன் ஆற்றுல இருக்கிறவாளுக்கு. சாயங்காலம் ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பாடத்தில் சந்தேகம் இருந்தால் சொல்லிக் கொடு. இப்படி ஏதோ செஞ்சுட்டு போனீங்கன்னா நீ ஏதோ உபகாரமா இருந்தீங்கன்னா சரி. அவர் வயசானவர் அவர் பாட்டுக்கு ஏதோ நமக்கு எல்லாம் ஒத்தாசையா இருக்காருன்னு உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போதில்லை. செஞ்சுட்டு போயேன் இதுல என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே ஓ பெரியவா சொல்றது இதுவும் நல்ல ஒரு ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறார். சன்னியாசம்லாம் நம்ம வாங்கப்படாதுன்னு.